உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தரும் யார்? நாம் யார்? நாம் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நாம யாருன்னு என்னன்னு சொல்லுவோம்? நம்ம கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்களுக்கு கண்டிப்பா தேவனை தெரியும். தேவனை தெரியுமா தெரியாதா? தேவன் யாருன்னு தெரிஞ்சு, அவருடைய குமாரன் யாருன்னு தெரிஞ்சு, அவருடைய குமாரன் எதற்காக மரித்தார் என்பது தெரிஞ்சு, ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவங்க தான் கிறிஸ்தவம். ஆக தேவனை நமக்கு தெரியாதுன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். தேவனை நல்லா தெரியும் நமக்கு. கர்த்தரை தெரியுமானா கர்த்தரே தெரியும் நமக்கு. எதற்காக மரித்தாருன்னு தெரியும், எதற்காக உயிர் திறந்தாருன்னு தெரியும். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கிறிஸ்தவங்கன்றது நமக்கு தெரியுது, எதற்காக கிறிஸ்துவமானும் தெரியுது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இவங்க டிபேட் பண்ணட்டும், சத்தியத்தை அவங்க நல்லா கரைச்சி குடிச்சு அலசி அரைஞ்சி ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். கிறிஸ்தவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் கொடுத்துருக்காருல்ல. பூமியில எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? தேவன் நம்மளை சிருஷ்டித்ததற்காக ஒரு நோக்கம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரதர் சொன்னாரு, மழை தேவன் கொடுக்கறது தான், வெயில் தேவன் கொடுக்கறது தான். ஏன்? நம்ம சுவாசிக்கிற மூச்சை தேவன் கொடுக்கறது தான். ஒரு நிமிஷம் அந்த மூச்சு எடுத்துட்டாருன்னா, சங்கீதக்காரன் சொன்ன, நான் படுத்து நித்திரை செய்து கண் வைத்து கர்த்தரை தாங்குகிறார். அவர் இல்லைன்னா நம்ம படுக்கவும் முடியாது, எழுந்திருக்கவும் முடியாது, இல்லைங்களா? ஆக சகலமும் தேவன் கொடுத்ததுதான். இந்த ஸ்தலம், மல்லிகையா, அஜய் பாபு, ஏஞ்சல் எல்லாருக்குமே தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். நமக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றார். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாகவே நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், அப்படிதானுங்களே? நம்ம எதை ரொம்ப விரும்பி நம்ம ஃபாலோ பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, எதை பின்பற்றுகின்றோம் என்று நம்ம யோசிச்சு பார்த்தா இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அதுதான் நம்ம எல்லாருமே ரொம்ப விருப்பமும் கூட. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க. முதல் நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மலையில ஏறி அந்த பிரசங்கத்தை பண்ணார். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மலை பிரசங்கம் தெரியுமா? மலை பிரசங்கத்தில் என்ன பண்ணாரு? வாக்கியங்களை சொன்னாரு. முதல்ல அதான் ஆரம்பிச்சாரு. வாசிங்க, 5ஆம் அதிகாரம் வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறி அவர் உட்கார்ந்த பொழுது, ஆமா, இங்க பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உட்கார்ந்து உபதேசம் பண்ண முடியும். அதை ஒரு கருத்தை நம்ம கவனிக்கணும். மற்ற யாருமே உட்கார்ந்து உபதேசம் பண்றதுக்கு வேதத்துல எங்கேயும் சொல்லல. நீங்களே வேதத்தை படிச்சு பாருங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான் உட்கார்ந்து உபதேசம் பண்ண. நீங்க பாத்தீங்கன்னா டிவியில ரேடியோ மினிஸ்ட்ரின்றாங்க, உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுலாம் பண்றாங்க. சரி, நாம டிபேட்டுக்கு திரும்பி பார்ப்போம். வேணாம், அவங்க ஏதாவது பண்ணி போட்டோம், நாம சப்ஜெக்டுக்கு வருவோம். படிக்கிறது கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல்ல மலையில ஏறி உட்கார்ந்து உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வேணுங்க, எல்லாருக்குமே வேணுங்க. பரலோக ராஜ்யம் வேணுமே வேணாம்? நான் பரலோக ராஜ்யத்துக்கு போனேன், இதுதான் நம்ம இலக்கு, வேற எதுவுமே கிடையாது. எனக்கு கார் வேணுன்றதா இலக்கு இல்ல. பூமியில இருக்கிறதுல அழிஞ்சு போயிடும். ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. 100 கார் இருந்தாலும் ஒரு கார் கூட எடுத்துன்னு போக முடியாது, ஒரு டயர் கூட எடுத்துன்னு போக முடியாது, கார் சாவி கூட எடுத்துன்னு போக முடியாது. இல்ல நான் கார் சாவி பாக்கெட்ல வச்சுக்கிறேன், சாகும் போதா எடுத்துன்னு போனா முடியுமா? ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். ஆவியில எளிமைன்னு என்னங்க? ஆவிக்குரிய விஷயத்துல நாம எளிமையா இருக்கணும். எளிமையா இருக்கணும்னா நாம ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், ஆவிக்குரிய விஷயத்துல நான் பலமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க எளிமையா இருக்கிறீங்க, ஏழ்மையில இருக்கிறீங்க, ரொம்ப வறுமையில இருக்கிறீங்க. ஆவிக்குரிய விஷயத்துல நீங்க ஏழ்மையில இருக்கீங்க. அதான் சொல்ற, ஆவியிலே எளிமையுள்ளவன் பாக்கியவான். இதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆவிக்குரிய விஷயத்துல நீ எப்படி இருக்கிற? பலவீனமா இருக்கிற. அடுத்தது படிங்க. இந்த ஆவிக்குரிய விஷயத்துல நான் பலவீனமா இருக்கிறேன்னு எப்ப தெரியுத ஒரு மனுஷனுக்கு, அவனுக்கு என்ன வரணுமா? துயரம் வரணும். கர்த்தரை தெரிந்து கொண்டேன், தேவனை தெரிந்து கொண்டேன், ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டேன், கிறிஸ்தன் ஆகிவிட்டேன், இன்னும் ஆவியில எளிமையாக இருக்கின்றேன், வலிமையாக இருக்கின்றேன் அப்படின்னா அவனுக்கு என்ன வரணுமா? கஷ்டம் வரணும், துயரம் வரணும். அந்த துயரப்படுறவன் தான் பாக்கியம். ஆவியில எளிமைன்றதை புரிஞ்சுக்கணும், நான் ஒண்ணு இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுனா அவனுக்கு என்ன வரும்? துயரம் வரும். துயரம் படிக்கிறவன் துயரம் படிக்கிறவன் அடுத்தது படிக்கிறது. அடுத்த
அந்த துயரம் வரும்பொழுதுதான் தனக்கு இருக்கிற இருமாப்பு போகுமா. ஆவியில நான் வலிமையா இருக்கிறேன்னு நினைச்சானா அந்த இருமாப்பு வந்துடும். நான் பெரிய ஆளு, பெரிய போப்பு, பெரிய பாஸ்டர், என்கிட்ட இவ்வளவு பேர் இருக்காங்க நீ நினைச்சுனா நீ ஒண்ணுமே இல்லை. ஆவியில எப்படி இருக்கிற? எளிமையா இருந்ததா நீ பாக்கியவான், வலிமையா இருக்க நினைச்சா நீ பாக்கியவான் இல்ல. இதை தெரிஞ்சு அவனுக்கு துயரம் வரணும். ஐயோ நான் இன்னும் இவ்வளவு வருஷம் ஆகி 30 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, நான் கிறிஸ்துக்குள்ள வந்து இன்னும் ஆவிக்குரிய விஷயத்துல இன்னும் வறுமையிலே இருக்கிறேன், எளிமையாவே இருக்கிறேன்னா துயரம் வரணும். அந்த துயரம் வரும்போது என்ன வருதான்? சாந்த வருதான். மனுஷனுக்கு சாந்த வருதான். இந்த சாந்த குணம் வரும்போது அர்த்தம் என்ன போன பாக்கியத்தை அர்த்த பாக்கியத்துக்கு போங்க. இந்த சாந்த குணம் வந்து மனுஷன் அமைதியாகும் போது என்ன பண்றான்னா நீதியின் மேல் பசிதாகும் வருதான். நீதியை தேட ஆரம்பிக்கிறான், பைபிள் எடுத்து வாசிக்கிறான், துயரப்படுறான், மனசு சாந்தமாகுது. உடனே என்ன பண்றான்? நாவில ஒண்ணு எளிமையா இருக்கிறேன், வறுமையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேற தந்து நீதியை தேடுறான். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் அந்த நீதியை தேடும் போது அர்த்த பாக்கியத்தை படிக்கணும். அவனுக்கு இரக்கம் பிறகுது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லாரு. இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் வடிவம் தானே இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாரு? ஆமா, எல்லாருக்காகவும் இறக்கப்பட்டவர் அவர். அப்போ இரக்கம் வருது ஒரு மனுஷனுக்கு. அந்த இரக்க குணம் வரும் பொழுது என்ன பண்றாங்க? அர்த்த பாக்கியத்துக்கு போங்க. அந்த இரக்க குணம் வரும்போது இருதயத்துல இருந்து எல்லாம் அந்த கோபம், கசப்பு, வைராக்கியம், பொறாமை, கிராம எல்லாத்தையும் போட்டு எல்லாருக்காகவும் இரக்கம் காண்பிக்கின்றான் அப்படின்னு கூட. அப்ப இருதயம் சுத்தமாகும். அப்ப எப்ப இருதயம் சுத்தமாகுது? அப்ப அவனுடைய இருதயம் சுத்தமா அர்த்த பாக்கியத்துக்கு போகுது. இருதயத்துல சுத்தமாகும் போதா சமாதானத்தை விரும்புகின்றான். மற்றவங்க சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிறான். எங்க பிரச்சனை வந்தாலும் சமாதானத்தை பேசுகின்றான். ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறான். அர்த்தத்தை இதெல்லாம் ஈஸியா நடக்குமா? இதெல்லாம் ஈஸியா நடக்குமா? உலகத்திலோட நீங்க போனீங்கன்னா எல்லாம் ஈஸிங்க. எப்படி உலகத்தாரோட நம்ம ஒத்து போயிட்டா எல்லாமே ஈஸி. உலகத்துக்கு விரோதமா நம்ம கிறிஸ்துவ திரும்ப தான் நம்மளுக்கு கஷ்டகாலமே. சாத்தம் பின்னாலே போனீங்கன்னா சாத்தம் டிஸ்டர்பே பண்ண மாட்டான். சாத்தம் டிஸ்டர்ப் பண்ணுவானா? அவர் என் பின்னால தான் இருக்கிறாரு, என் முன்னால தான் இருக்கிறாரு, அவரை நான் தொட மாட்டேன்மா. எனக்கு நீதியின் பாதையில் தேவனை நோக்கி நீ திரும்பி அப்போது யாருக்கு விரோதி ஆகுற? அப்பதான் உங்களை அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். அதை காண்பிப்பான், இதை காண்பிப்பான், இதை கம்பேர் பண்ணுவான். நீ நல்லா சர்ச்சை வச்சுருக்கிற, அவரை பாரு பில்டிங் மேல பில்டிங் கட்டிட்டு போயிட்டாரு. ஊழியர்களை பலவீனப்படுத்துவான், ஒரு விசுவாசியை பலவீனப்படுத்துவான், எவ்வளவோ காரணங்கள் சொல்லுவான். அவங்க மாதிரி சந்தோஷமா இருக்க கத்துக்கோ, ஒன்னும் வேதம் சத்தியம் ஞாபகம் அப்படின்னு. சரி, இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவ குணாதிசயம். இதெல்லாம் நம்ம இப்ப பார்த்தீங்களா பாக்கியங்களே, இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள். இதெல்லாம் இருந்தாலுமே ஒருத்தன் ஒரு தெளிவா ஆயிடும். புரியுதுங்களா? இந்த பாக்கியங்கள் வந்து ஒரு அருமையான விஷயம். நான் இன்னைக்கு பாக்கியத்தை பற்றி நான் பேச போறதுல நீங்க தயவுசெய்து பாக்கியத்தை பற்றி பேச போறேன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த பாக்கியங்கள் பி ஆட்டிடியூட்ஸ், ஒரு கிறிஸ்துவ பண்பாடு, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணுன்றதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் மலர் பிரசனத்தில் இதெல்லாம் பண்ணினா சந்தோஷமா இருப்ப, பாக்கியவானா இருப்ப, ஆஸ்வதிக்கப்பட்டவனா இருப்பான்னு சொல்லி சொல்றேன். அடுத்தது படிக்கின்றத பாக்கியங்களை முடிச்சுட்டு அதாவது இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள். குணாதிசயங்கள் சொல்றதோட பண்புகள், ஒரு கிறிஸ்துவனுக்கு தேவையான பண்புகள். இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவனுக்கு இருக்கணும். இதெல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனத்தை, அருமையான ஒரு வசனத்தை சொல்றாரு நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. நிஜமாவே ஒரு டச்சிங் வேர்டு, டச்சிங் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். படிக்கிறத சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்படியே துன்பப்படுத்தினால். இது வாக்கியங்கள் இதோடு முடியுதுங்க. 12ஆம் வசனத்தோட இது முடியுதுன்னு நினைக்கிறேன். என்ன வசனம்? 12 அது முடியும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். ஆனால் நம்ம ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த பாக்கியங்கள் ஒன்று தனித்தனியாக நினைச்சுக்காது. நான் உங்களுக்கு அதனால தான் இன்னைக்கு அந்த செயினை சொன்னேன், எப்படி வருது அப்படின்றத நான் உங்களுக்கு அழகா சொன்னேன். ஆவியில எளிமைனா ஆவிக்குரிய விஷயத்துல நான் பலவீனமா இருக்கின்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு அடுத்தடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றா வந்து பாக்கியங்கள் முழுசையும் நம்ம பயன்படுத்தினால் பரலோகத்தில் நமக்கு பலன் மிகுதியாய் இருக்கும். கிறிஸ்தலாகிய நாம் நற்குணங்கள்ல மாத்திரம் நிறைந்தவர்களா இருந்தால் போதுமா என்றால் கண்டிப்பா போதாது. இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, கிறிஸ்துவன் நான் பாக்கியங்களை பின்பற்றேன், இந்த நல்ல குணம் என்கிட்ட இருக்கு, இந்த குணாதிசயங்கள் என்கிட்ட இருக்கு, இந்த பண்புகள் என்கிட்ட இருக்கு, இது போதுமா கர்த்தரே என்றால் கர்த்தர் கண்டிப்பாக இது போதாதுன்னு சொல்றார். நாம் பெற்ற இந்த குணாதிசயங்களை பண்புகளை வெளிப்படுத்துபவர்களாக கிறிஸ்தவனா தான். எனது சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறவன் கிறிஸ்தவன்றதோட கிறிஸ்துவ பண்புகளை வெளிப்படுத்துபவன் கிறிஸ்துவனா இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்த அந்த கிறிஸ்துவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும், கிரியையிலே அது தென்பட வேண்டும். கிறிஸ்துவ பண்புகள் எங்க வெளிப்படுமா? கிரியைகளிலே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்க, தேவன் அதை எதிர்பார்க்க. அதுக்குதான் அருமையான பல உதாரணங்களை இந்த வசன பகுதியில் தொடர்ந்து அவர் கொடுக்கின்றார். வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பானது சாரமற்று போனால் சரி, இந்த பண்புகள் இருப்பதன் மூலமாக இந்த உலகத்திற்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. ஒரு கிறிஸ்தவன் ஆவில எளிமையா இருக்கிறான், இரக்கம் உள்ளவனா இருக்கிறான், பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறான், சாந்த குணமானவனா இருக்கிறான், நீதியை தேடுறான், அவனால உலகத்துக்கு நன்மை கிடைக்க போகின்றது. அதுக்கு மேல கர்த்தர் சொன்னா, நீங்கள் இந்த பூமிக்கு என்ன இருக்கீங்கன்னு சொன்னாரு, நம்ம உப்பா. ஒரு விஷயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்கள் முதல்ல கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஆவியிலே எளிமை, அது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி, என்ன நானும் ஆவியில எளிமையா இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம கோவம் தான் வரும். ஆனா உண்மை தான், சிலர் யதார்த்தமா பேசுவார் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இங்க சொல்றாரு பாருங்க, நீங்கள் பூமிக்கு என்ன இருக்கீங்களா, உப்பா இருக்கீங்கன்னு சொல்றாரு. ஒரு கையில உப்பையும் ஒரு கையில சர்க்கரையும் வச்சுக்கீங்களேன். ஒரு கையில உப்பையும் ஒரு கையில சர்க்கரையும் வச்சுக்கோங்க. போய் இங்க உட்கார்ந்து 50 பேர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எது வேணும்னு கேளுங்க, என்ன சொல்லுவோம்? ஆக ஏன் நம்மை இந்த பூமிக்கு சர்க்கரையா இருங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த பூமிக்கு சர்க்கரையா இருப்பீர்கள் என்று சொல்லிட்டா நிஜமாக சகோதரி சிரிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கும். நாங்க இனிப்பா இருந்திருக்கோம் இந்த உலகத்துக்கு அப்படி சொல்ல நம்ம கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. எதற்காக? அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை, ஒப்பீடை கிறிஸ்தாகி நமக்கு தேவன் கொடுக்க வேண்டும். சக்கரன்னு சொல்லிடலாமே, சக்கரன்னு சொல்லிதான் நல்லா இருக்குமே. அங்கதான் இருக்குது. மனிதனுடைய வழிகள் வேற, தேவனுடைய வழிகள் வேற. மனிதனுடைய சிந்தனை வேற, தேவனுடைய மனிதனுடைய எண்ணங்கள் வேற, தேவனுடைய எண்ணங்கள் வேற. இந்த பாருங்க, இந்த வசனமே ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தை விட்டு வெளில போனாங்க. நான் நிறைய எல்லாம் பேசல, ஒரே வசனத்தை பேசிட்டு ஒரே வசனத்துல போயிடுறேன். ஏன்னா ஏற்கனவே நான் பேசணும்னு நிறைய டைம் எடுத்து திட்டுவாங்க. அதுவும் அருள்ராஜ் பயங்கரமா திட்டுவாரு. எங்க சர்ச்சில் உட்காந்துனே இருப்பாரு, 40 நிமிஷம் ஆச்சு கை தூக்குவாரு. அருளையா? சரி, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பு அப்படின்றாரு. இதுல இருந்து நமக்கு தெளிவா தெரியுற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பூமி உப்பு. எப்படி? பூமி வேற, உப்பு வேற. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கீங்க. ஆக நாம் இந்த வசனத்தில் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், பூமி வேற, உப்பு வேற. உப்புனா யாரு? நீங்கள் கிறிஸ்துவ சொல்றாரு. ஆக கிறிஸ்துவாகிய நாம், கிறிஸ்துவ யாரு? எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவ எங்க இருப்பாங்க? ஏதாவது கிளப்ல இருப்பாங்களா? இல்ல. கிறிஸ்துவ எங்க இருப்பாங்க? அழைக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து அழைக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த சரீரமாகிய சபையில் இருக்கிறவங்க. ஆக கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த பூமி வேற, நீங்க வேற. உப்புனா சபை, பூமி வேற. நாம் இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்களா என்றால் கண்டிப்பாக இல்லை. உலகம் வேறு, நாம் வேறு. கரெக்டுங்களா? ஆனா பாத்தீங்கன்னா யதார்த்தமா பார்த்தா இந்த உலகம் வேறு, கிறிஸ்தவ வேறுன்றது தெரியாது. வெளியில இருந்து பார்க்க தெரியுதா? எல்லாம் ஒண்ணுதாங்க. நீ நிறைய பேர் பலவிதமான உபதேசம் பண்றாங்க. எங்க சர்ச்சில் ஒருத்தர் அடிக்கடி பண்ற உபதேசம் தான், நாம் எல்லாரும் தேவனுடைய படைப்புகள். எப்படி? நாம் எல்லாரும் தேவனுடைய படைப்புகள், நாம் எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்புகள். அதுல பட்சபாதம் பார்க்க கூடாது, எல்லாம் ஒன்னா இருக்கணும்.
இப்படிப்பட்ட நாகரிகமான உபதேசம் நமக்கு தேவையில்லை. வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆக நாம் பூமியிலே காணப்பட்டாலும் இந்த உலகத்திலே காணப்பட்டாலும் இந்த உலகத்திற்கு உரியவர்களா என்றால் கண்டிப்பாக இல்லை. நாம் வேறு, உலகம் வேறு. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோமே தவிர சர்க்கரையாய் அல்ல. பூமிக்கு என்ன இருக்கிறோம்? நாம உப்பாதான் இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக சமயம் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்துக்கு சர்க்கரையாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். கிறிஸ்தவர்களே எடுத்துக்கோங்க, நல்ல உபதேச போதகர்களே எடுத்துக்கோங்களேன், கடினமான உபதேசம். உன்னுடைய பாவத்தை பற்றி பேசினா பேச மாட்டாங்க, நியாயத்தை பற்றி பேசினா பேச மாட்டாங்க, நரகத்தை குறித்து நீங்கள் பேசுங்கள் என்றால் பேச மாட்டாங்க. எப்போ என்ன பேசுவாங்க? மக்களுக்கு பிடித்தமான, மக்களை மகிழ்விக்கக்கூடிய, மக்களை பிரியப்படுத்தக்கூடிய அன்பு, ஆசீர்வாதம் பேசுறாங்களா இல்லையா? ஆக கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கும் அநேக ஊழியக்காரர்கள் கூட பூமிக்கு சர்க்கரையா இருக்கணும் தான் நினைக்கிறாங்களே, உப்பா இருக்குன்னு நினைக்கிறது இல்லை. உண்மைங்களா? நீங்க நினைக்காதீங்க, நீங்க சர்க்கரையா இருக்க வேணாம் உலகத்துக்கு. நம்முடைய கர்த்தர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீ இந்த பூமிக்கு சர்க்கரை இல்லை, இனிப்பான பேச்சு உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. நீ எப்படி இருந்தா பூமிக்கு உப்பா இருக்க வேண்டும். ரெண்டாவது, நிறைய போதகர்களும் நிறைய பிரசங்கியர்களும் இப்படியும் கூட நினைக்க தோணுது, தங்களை தங்கம் என்றும், எப்படி நினைச்சுக்கிறாங்க? தங்களை தங்கம் என்றும், வெள்ளி என்றும், வைரம் என்றும். நான் எவ்வளவு பெரிய ஊழியர்கள், நான் போய் அங்க அந்த சின்ன ஸ்தலம் எங்கேயாவது போய் ஒரு நல்ல ஒரு போதகரை நீங்க கூப்பிட்டு பாருங்க, வாங்க பிரதர் எங்க சர்ச்சுக்கு வாங்க, ஒரு நாள் பேசி பண்ணுங்கண்ணா. முதல்ல அவர் கேட்குற கேள்வி என்ன இருக்கும்? எவ்வளவு பேர் வருவாங்க? ஐயா 30 பேரா? 30 பேரா? இல்ல பாப்பா, நிறைய வேலை சொல்றாங்களா இல்லையா? நல்லா வளர்ந்த நிறைய பிரசங்கியார்கள் இன்னைக்கு குறைந்தபட்சம் 100 பேர் நம்ம பேச மாட்டேன்றாங்க. ஏனென்றால் அவர்கள் தங்களை தங்கம் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள், தங்களை வெள்ளி என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். சிந்திக்கணும் சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய குமாரன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து மலை பிரசன்னத்துல உட்கார்ந்து மனுஷன் எப்படி சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கு பாக்கியங்களை சொல்லிட்டு அடுத்தது கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்ற முதல் வார்த்தையே ரொம்ப எச்சரிக்கையான வார்த்தை, நீ பூமிக்கு சக்கரை இல்லை, நீ பூமிக்கு உப்பு. உப்பு எங்க வேணும் கிடைக்கும், சாதாரணமா ரொம்ப சிம்பிளா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். 20 வருஷத்துக்கு முன்னால இல்ல, 10 வருஷம் முன்னால, 20 வருஷம் முன்னாலே தெரியல எனக்கு. எந்த பெட்டி கடைக்கு வெளில போய் பாத்தீங்கன்னா அந்த கடையில ஷட்டர் போட்டுருவான், உப்பு மூட்டை மட்டும் வெளில இருக்கும், உப்பு மூட்டை மட்டும் வெளில இருக்கும். நான் கேட்டேன், என்ன பிரதர் இது வெளில இருக்கு? அதை யாரு தொட, அதை யாரு சீண்டப்பா? எந்தவித பகட்டும் இன்றி, எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி, எந்தவித பகட்டும் இன்றி ஆர்ப்பாட்டமும் இன்றி அருமையாக அருமையாக வேலை செய்வது எது? இந்த உப்பு. ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையா சொல்லிட்டார், நீ இந்த பூமிக்கு உப்பு. நாம் எந்தவித ஆர்ப்பரிப்பும், எந்தவித பகட்டும், எந்த ஒரு பந்தா உங்களுக்கு அது ஆர்ப்பரிப்பு பகட்டெல்லாம் தமிழ் சுத்த தமிழ் வார்த்தைங்க, நம்ம சமயத்துல புரியாம போயிட்டு நம்ம ஸ்லாங் நடைமுறை பாஷையில் சொல்லி எந்தவித பந்தாவும் இல்லாம, பந்தாவே தேவையில்ல, சத்தியம் தெரியும், நாம் இந்த பூமிக்கு உப்பு. அதை நீங்க பகட்டம் இல்லாம ஆர்ப்பாட்டம் இல்லாம நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இது. அறுவடையா மிகுதி, அறுவடைக்காரர் குறைவு. தேவன் கூப்பிடுறாரு ஒவ்வொருத்தரையும், நீங்க எப்படி உப்பா இருக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க ஆர்ப்பாட்டமா வரணும்னு அவசியம் இல்ல. உங்களை தங்கமா நினைச்சுக்காதீங்க, வெள்ளியா நினைச்சுக்காதீங்க, உங்களை சர்க்கரையா நினைச்சுக்காதீங்க. சாதாரணமா எங்கேயும் கிடைக்கக்கூடிய ஒரு உப்பாய் நீங்கள் உங்களை நினைத்துக் கொண்டு அந்த வேலையை பண்ணுங்க.